ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங்கி. இன்னைக்கு வீடியோவில் நம்ம அரே அரேவோட ஸ்லைஸ் மெத்தட் அண்ட் ஸ்ப்ளைஸ் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்னன்னு பார்க்க போகிறோம். செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேர்ந்தது தான் அரே. ஸோ ஒரு அரேயில் இப்போ நான் வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன், கான்ஸ்ட் அரேன்ட்டு ஒரு அரேயில். ஸோ ஃபஸ்ட் ஸ்லைஸ் மெத்தட் இந்த அரேயில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். லெட் ARR array1 equal to dot array dot slice of. ஸோ ஸ்லைஸ் மெத்தட் இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இங்கே ரெண்டு பேராமீட்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த 1ன்ற நம்பர் 0th இண்டெக்ஸில் இருக்குது, 5ன்றது ஃபஸ்ட் இண்டெக்ஸ், 8ன்றது செகண்ட் இண்டெக்ஸ், ஸோ 1. இதில் வந்து 3 வரைக்கும் இருக்குது. ஸோ 0 1 2 3 4 5 5 இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்குங்க. ஸ்லைஸ் மெத்தட் இப்போது நீங்கள் ஸ்டார்ட் இண்டெக்ஸு எண்ட் இண்டெக்ஸும் கொடுக்கணும் ஸ்லைஸ் மெத்தடில். ஸோ அந்த ஸ்டார்ட் இண்டெக்ஸையும் எண்ட் இண்டெக்ஸையும் வச்சு கரண்ட் அரேலேருந்து அந்த பர்டிகுலர் பார்ட்டை மட்டும் ஸ்லைஸ் பண்ணி வேறு அரேவாக ரிட்டர்ன் பண்ணும். அதுதான் இந்த ஸ்லைஸ் மெத்தடோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இப்போ நமக்கு எக்ஸாம்பிள் வந்து 5 and 8 மட்டும் வேணும் அப்படின்னா 5 வந்து ஃபஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குது, 8 வந்து செகண்ட் இண்டெக்ஸில் இருக்குது. ஸோ 2ன்னு போட்டு நம்ம இப்போ இந்த அரே 1 கன்சோல் லாக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். 5ன்றது தான் அவுட்புட்டாக வந்திருக்கு. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்டட் 5 8. இது ஏன் அப்படின்னா ஸ்லைஸ் மெத்தடில் ஃபஸ்ட்டு கொடுக்கறது ஸ்டார்ட் இண்டெக்ஸ், அதாவது 1. செகண்ட் கொடுக்குற நீங்கள் இண்டெக்ஸ்க்கு ஒரு நம்பர் கம்மியாக தான் உங்களுக்கு வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரும். இப்போ சின்ஸ் இங்கே 2ன்னு கொடுத்துருக்கிறதுனால 2 கவுண்ட் எடுத்துக்காது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் ஸ்லைஸ் பண்ணும். ஸோ இப்போ 5 8 ரெண்டுமே வேணும் அப்படின்னா நீங்கள் 8க்கு அடுத்த இண்டெக்ஸ் கொடுக்கணும். ஸோ 3 கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் 5 8 வந்துடும். இதுதான் ஸ்லைஸ் மெத்தடோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸ்லைஸ் மெத்தட் ஆக்சுவல் அரேவை எதுவும் மாடிஃபை பண்ணாது. இப்போ நீங்கள் இந்த லைனுக்கு அப்புறம் கன்சோல் டாட் லாக் ஆஃப் இந்த ஃபஸ்ட்டு இருக்க அரேவை கன்சோல் லாக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது சேமாக தான் இருக்கும். 5 8ன்றது ஃபஸ்ட்டு கன்சோல் லாகு, அடுத்த கன்சோல் லாகில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற மொத்த அரேவும் பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் ஸ்லைஸ் மெத்தடோட ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் ஸ்ப்ளைஸ் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இதே ஸ்லைஸ் மெத்தடுக்கு பதிலாக நான் ஸ்ப்ளைஸ்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஸ்ப்ளைஸ் மெத்தடோட இன்புட் பேராமீட்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேராமீட்டர் அதேமாதிரி ஸ்டார்ட் இண்டெக்ஸு, செகண்ட் பேராமீட்டர் மட்டும் டிஃபர் ஆகும். ஸ்லைஸ் மெத்தடில் செகண்ட் பேராமீட்டர் எண்ட் இண்டெக்ஸ் கொடுப்பீங்க, ஆனால் ஸ்ப்ளைஸ் மெத்தடில் செகண்ட் பேராமீட்டர் நீங்கள் எத்தனை எலமெண்ட்டை டெலீட் பண்ணணுமோ அத்தனை எலமெண்ட்டோட கவுண்ட்டு நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 8லேருந்து ஆரம்பித்து 11 வரைக்கும் டெலீட் பண்ணணும் அப்படின்னா 8ஓட இண்டெக்ஸ் கொடுக்கணும். 0 1 2, 8ஓட இண்டெக்ஸ் 2. 8 and 11 நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா 2 எலமெண்ட் டெலீட் பண்ணணும். ஸோ டெலீட் கவுண்ட் வந்து 2. இப்போ இதை கன்சோல் லாக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரன் பண்ணுறேன், 8 and 11. ஸோ ஸ்ப்ளைஸ் மெத்தட் நம்ம எந்த எலமெண்ட் ரிமூவ் பண்ணுறோமோ அந்த அரேவை ரிட்டர்ன் பண்ணிடும் நீங்கள் ஒரு வேல்யூக்கு அசைன் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ 8 and 11 ரிமூவ் பண்ணியிருக்கோம், அது இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த அரேவை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம், ஒரிஜினல் அரேவை. கன்சோல் லாக் அரே ரன் பண்ணுறேன். 1 5 5 3 1 5 5 3. ஸோ 8 and 11 ஒரிஜினல் அரேல இல்லை. ஸோ ஸ்ப்ளைஸ் மெத்தடில் இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸ்லைஸ் மெத்தட் உங்களோட ஒரிஜினல் அரேவை ஒன்றும் மாடிஃபை பண்ணாது, பட் ஸ்ப்ளைஸ் மெத்தட் உங்கள் ஒரிஜினல் அரேல இருக்க எலமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரிஜினல் அரே
ரிமூவ் பண்ண எலமெண்ட்ஸ் இல்லாமல் மற்ற எலமெண்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும் ஒரிஜினல் அரேயில். ஸோ ஸ்ப்ளைஸ் மெத்தட் அண்ட் ஸ்லைஸ் மெத்தட் இப்படி தான் ஒர்க் ஆகுது. பார்ட் ஆஃப் அன் அரே மட்டும் உங்களுக்கு வேணும், ஆனால் அரே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆக வேணாம் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் ஸ்லைஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. அதுவே வந்து அரேஸில் வந்து உங்களுக்கு இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து ஸ்ப்ளைஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஸ்ப்ளைஸ் மெத்தடில் எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ ஃபஸ்ட்டு காட்டின மெத்தட் வந்து டெலிஷனுக்கு மட்டும்தான். பட் இதுவே நீங்கள் வந்து டெலீட் பண்ணிவிட்டு அந்த செகண்ட் இண்டெக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா தேர்ட் ஃபோர்த் பேராமீட்டர்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணலாம். நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் எத்தனை பேராமீட்டர்ஸ் இன்சர்ட் பண்ணணுமோ அத்தனை பேராமீட்டர்ஸை இந்த தேர்ட் பேராமீட்டர்ஸ்லேருந்து பாஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த 8 and 11 ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் 22 and 3 ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து 22, 3 அப்படின்னு போட்டு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை சேவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தோன்னா ஸோ 8 and 11 ரிமூவ் ஆகிடுச்சு. 1, 5, 22 and 3 ஆட் ஆகிடுச்சு. 5, 3. ஸோ அது ஒரிஜினல் அரே. 5, 3ன்றது ஒரிஜினல் அரே இருக்கிறது. 22 and 3 ஆட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஸ்லைஸ் மெத்தட் அண்ட் ஸ்ப்ளைஸ் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.